மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ப்ரோமோ வந்து நிறைய பேர் வராதுன்னு சொன்னீங்க, பட் ப்ரோமோ வந்துருச்சு. நல்ல வேலை, இந்த ப்ரோமோ எவ்வளோ டைம்ஸ் பெட்டர் தான் லாஸ்ட் வீக்லாம் வந்த ப்ரோமோஸை விட அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வாரம் ட்ரூத் வந்து ரிவீல் ஆகியிருக்கு. குமரனுடைய ட்ரூத், அதாவது கதாநாயகன் ஷோக்காக தான் இவ்வளோ நாளாக ஷூட்டிங்னு போய் சொல்லிட்டு போனார் இல்லையா, அந்த விஷயத்த நிவின் வந்து டிவியில் பார்த்துட்டு யமுனாவை ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட வந்து கூப்பிட்டு பார்க்க சொல்றாரு. ஈவன் இந்த விஷயத்த கங்கா கிட்டேயும் சொல்றாங்க. ஹோல் ஃபேமிலியும் ஹாப்பி ஆகிறது மட்டும் இல்லாமல் கங்கா வந்து குமரன் கிட்டே போயிட்டு எனக்காக இவ்வளோ செய்வீங்களா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்குறாங்க. ஸோ அவர் வந்து இதுக்கு மேலேயும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹக் பண்ணுறாங்க. ஸோ பார்க்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனிவேஸ், வீக்காவுடைய ப்ரோமோ இல்லைனாலும் வீக்காவை ப்ரோமோவில் காட்டினதே ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா எப்பவுமே சேட் ப்ரோமோவாக இருக்கும், சேட் ஃபேஸஸாக இருந்துச்சு. இந்த பிக்சரில் வந்து ரெண்டு பேரோட முகமே ஒரு தெளிவு இருக்குது, விஜய் அண்ட் காவேரி. ஆக்சுவலி ப்ரோமோவுடைய ஹைலைட்டே நம்ம விஜய் அண்ட் காவேரி ஹாப்பியாக அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ரசிக்கிறாங்க. அதுவுமே வந்து நிஜமாவே விஜய் ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருந்துச்சு. விஜய் விட காவேரி வந்து எப்பவுமே அவங்க அக்கா ஹாப்பியானா அவங்களும் ஹாப்பி ஆவாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த டிவோர்ஸ் பேப்பரில் அந்த சைன் பண்ணிட்டு டிவோர்ஸ் பேப்பர் தானே அப்படின்லாம் கேட்பாங்களே, அதே சேம் காஸ்டியூமில் தான் காவேரி இருக்காங்க. விஜய் மட்டும் காஸ்டியூம் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல். லாஸ்ட் எபிசோட் போயிட்டு அதெல்லாம் வந்து நான் இன்னும் நோட்டீஸ் பண்ணல. அவர் வந்து வேற கலர், அந்த ஆனியன் கலர் மாதிரி ஒரு டிஷர்ட் போட்டிருந்த மாதிரி தான் ஞாபகம். ஸோ அது வந்து நான் இன்னும் நோட் பண்ணல. இதில் இருக்கிறது வித்தியாசமான ஷர்ட் மாதிரி இருந்துச்சு. பட் எனிவேஸ், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஹாப்பி ஃபேஸாக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதை வந்து இன்னைக்கு ப்ரோமோவில் காமிச்சிட்டாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒருவேளை அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது கிளியர் ஆச்சா, இல்லை இது வந்து கான்ட்ராக்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடான பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு தெரிஞ்சிடுச்சா என்னன்னு தெரியல. பட் ரெண்டு பேரும் சேர்ந்து காரில் வந்திருக்காங்க. ஒருவேளை அவங்க தான் குமரனையே கூட்டிட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. அதர்வைஸ் ரெண்டு பேரும் காரில் அந்த வழியில் போகும்போது ஏதோ ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் நடக்குதே அப்படின்றத கூட அவங்க வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுப்பா ப்ரோமோ பார்த்து. ப்ரோமோ ரிலீஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதேமாதிரி வீக்காவுடைய பிக்சர், வீக்காவுடைய கியூட் சீன், குட்டி சீன் வந்து இன்னைக்கு வந்து அந்த ப்ரோமோல இருந்தது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார் ரைடிங் வந்து போக போகிறாங்க போல. அது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், அடுத்த வாரம் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த ஏதாவது சீக்வன்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி. நான் கூட அந்த அடிப்பட்ட சீனை தான் வரும் அப்படின்னு நினச்சேன். பட் அது வரலைனாலும் எதுவும் ஓகே தான், நோ இஷ்யூஸ். ஸோ ப்ரோமோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.